வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கட்டிட்டு இருக்க போனோம், எங்க போனோம் வந்துட்டு என் பேரும் பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்ச கூடாது, நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மனிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா, ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு இன்வைட் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் அப்படின்றது எந்த வகையில எத்தனை தொழிலாளர்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்றது தெரியல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்போ வந்து நம்ம கூட யாரு இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதரன் நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதரன் நாள் வருகிற போது ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில். இன்னைக்கு வந்து ஐடி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த தமிழ்நாட்டில் இந்த தொழில்நுட்பம் வந்து முன்னேறி இருக்கிறது. செருப்பு பிஞ்சு போகும். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல் அரசியல் எப்படி செய்யணும் என்று அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட். எதுவுமே வைக்காம பொதுமக்களை பார்த்து நன்றி மட்டுமே தெரிவித்து வந்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல் அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மூதேவி. டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தேடுறாங்க? இதோ இங்க இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்கிறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா, உங்களுக்கு மண்டையில எதனா இருக்குதா? போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை, எது பொய், எது போடணும், எது எல்லாம் கிடையாது. நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம் இங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்துருங்க. இது கூட நம்ம விட்டுலாம்னு வச்சுக்கோங்களேன் மக்கா. அடுத்தது, ஆட்சியை காப்பாற்றிக்க எம்எல்ஏக்களை பிடிக்கிற வேலையை விட்டுட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி செய்யணும். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஒரு பெரிய இன்சிடென்ட், கை காலை உடச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியை பதிவு செய்திருந்தார் முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகள், அடே இது ஃபேக் செய்திடா, யாரா இதை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புடனிலேயே போடுறாங்களாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போலிங் முடிஞ்சு எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வந்த மறுநாளே வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து நன்றி சொல்ல போனாங்க. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆனா எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு எதுவுமே வைக்காம பொதுமக்களை பார்த்து நன்றி மட்டுமே தெரிவித்து வந்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள்.
வெரி குட் வெரி குட் கொஞ்சம் கிட்ட வாயே போங்க போங்க தம்பி இன்னும் கிட்ட போங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல் அரசியல் எப்படி செய்யல. இது ஒன்றும் திரையில வர படம் கிடையாது. 3 hour வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில வந்துட்டு ரெவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் காட்டு. படமா? ஐயா நான் இருக்க இந்த கோலத்துல படம் பாக்குற மாதிரியா இருக்கேன். சரி பாவம் ஆசைப்படுறீங்க. மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? அவர்கிட்ட மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தில் உதயநா காமிச்சிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் வந்து ஆளுமையில் இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி தானே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பேருந்து போக்குவரத்து தொடங்கிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கொட்டக்குடி மலை கிராம மக்களுக்கு பேருந்து சேவைன்னு ஒன்று இருந்ததே இல்லை. சொல்ல போனா 56 ஆண்டு கால கோரிக்கை இது. பள்ளி மாணவர்களோட நலன் கருதி கொட்டக்குடி மலை கிராமத்துக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொடங்கியிருக்காங்க. திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? டேய் இந்தாங்கடா. என்னடா பண்றீங்க? சாமி கும்பிடுறோம். சாமி அங்க இருக்கு, இங்க பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா முத நாளே இந்த வேலை பாக்குறீங்க? மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் இன்னும் சட்டப்படி தங்களது சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. எவ்வளவு அடிச்சாலும் சொர்ண இல்லையாடா? யாராவே சொர்ணைய பத்தி பேசுறதே? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே டேய் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம். ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு.